நாளாக கடைபிடிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நன்னாளில் அவர் செய்த பல பணிகள் நாம் நினைவுகூர வேண்டும். அவர் ஒரு எளிய மனிதர், முக்கியமாக கல்விக்காக பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு கிராமத்திலும் அனைவரும் கல்வி அறிவை பெற வேண்டும் என்ற நோக்கில் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஆரம்ப கல்வியை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அனைவருமே எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் சொந்த ஊரிலேயே அவர்கள் இருக்கும் இடப்பிடத்திலேயே கல்வியை கற்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு ஊருக்கும் அவர் அந்த ஆரம்ப கல்வியை கொண்டு வந்த பெருமை அவரைத்தான் சேரும். அதனால்தான் நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய பேர் பெரிய அறிஞர்களாகவும் கல்வியாளராகவும் பொறியாளராகவும் சிறந்த தலைவர்களாகவும் சுதந்திர போராட்ட வீரர்களாக இருக்கிறார் என்றால் அது அவருடைய பெருமையை தான் சேரும். மேலும் கல்வி கேட்கும் பொழுது மாணவர்கள் பசியுடன் கல்வி கேட்கக்கூடாது. பசியின் காரணமாக உணவு இல்லை அப்படிங்கிற காரணத்தினாக கல்வியை விட்டுவிடக் கூடாது என்பதன் காரணமாக அவர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர். ஒவ்வொரு பள்ளியிலும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து அந்த மதிய உணவு திட்டம் சிறப்பாக செயல்படுவதற்கு காரணம் அவரும் ஒருவர் என்பது மிகப்பெரிய ஒரு பெருமையாக சொல்லப்பட வேண்டிய ஒன்று. அந்த திட்டம் தான் இப்பொழுது மதிய உணவு திட்டமாக இருந்ததை தற்போதைய தமிழக அரசானது ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம் என்று அதை விரிவாக்கம் செய்து காலையிலும் ஆரம்ப பள்ளி மாணவர்கள் அனைவரும் காலையிலும் பள்ளியிலேயே வந்து உணவு அருந்தலாம் என்ற ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை நமது தமிழக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொண்டு வந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். இவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் நீராதாரங்களை பெருக்குவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தவர். நீராதாரங்கள் எப்படின்னா அணைகள் கட்டினார். அணைகள் கட்டி நீரை தேக்கி விவசாயத்தை பெருக்க வேண்டும். விவசாயம் இருந்தால் தான் நாடு செழிக்கும் அப்படிங்கிற நல்ல நோக்கில் தான் அந்த அணைகளை கட்டி நீராதாரத்தை பெருக்கி விவசாயம் செழிக்க காரணமாக இருந்தார். அதனால்தான் நமக்கு இப்பொழுது நம்ம பகுதியில் கூட நம்ம வறண்டு மழையில் இல்லாத நாள் வறண்ட நாள் கூட அணைகள் கட்டு அணைப்பாசனம் உள்ள பகுதிகளில் இப்போது விவசாயம் செழித்து நமக்கு உணவளித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் இவரும் ஒரு காரணம் என்றால் அது மிகையாகாது. இப்பொழுது நமது நீங்களே கூட கவனிக்கலாம், நமது பள்ளிகளில் கூட நமக்கு நீராதாரத்தை பெருக்கிறதுக்கு அவர் ஒரு வழிகாட்டினோட சொல்லி இந்த மாதிரி நம்ம ஏரிகள் எல்லாம் அமைத்து முன்னாடி இங்கிருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாம் வெளியே போகாத மாதிரிக்கு தடுப்பணைகள் கட்டி எல்லாமே நம்ம தண்ணியை தேக்கிறோம். இது ஒவ்வொன்றும் அதாவது ஒரு திட்டம் அவரு செயல்படுத்தி ஆரம்பிச்சாரு. அதை நம்ம அப்படியே ஒவ்வொருத்தரும் அவர் பெரிய அணைகளை கட்டினாரும் நம்ம நாள் முடிஞ்சதை நம்ம செஞ்சு பள்ளிகளுக்கு நம்ம நீராதாரத்தை பெருக்கி கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி அவர் செய்த திட்டங்களை எல்லாம் நாம வழியாக நாம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம நாடு இன்னும் எங்கேயே போயிடும். அந்த மாதிரி அவர் நிறைய தொழிற்சாலைகளை ஆரம்பிச்சார். நிறைய தொழிற்சாலைகளை ஆரம்பிச்சிருக்கிறாரு. பிரதமரை கூட அவர் உருவாக்கி இருக்கார். நாட்டின் பிரதமரை உருவாக்க காரணமாக அவர் இருந்திருக்கிறார். இந்த மாதிரி பல திட்டங்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டு அது செம்மையாக செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. அதனால கல்விக்காக அவர் ஆற்றிய தொண்டு. அவர் ஒரு எளிமையான மனிதர், எந்த ஒரு ஆடம்பரமுமே இல்லாமல் எளிமையாக தோற்றத்தில் காணப்படுவார். அதனால அவரு அனைவருக்கும் பிடிக்கும். அதனாலதான் அவர் எளிமையின் தோற்றம் பல காரியங்களை செஞ்சதனால் கிங் மேக்கராக இருந்ததுதான் அவர் கர்ம வீரர் காமராஜர் என்று கூட அழைக்கப்படுகிறார். இந்த மாதிரி அவருடைய கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு தான் நமது பள்ளியில இன்னைக்கு நமக்கு விருதுநகர் மாவட்டத்திலிருந்து அவர் பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம். அந்த விருதுநகர் மாவட்டத்திலிருந்து அனுப்பப்பட்ட அவருடைய அதாவது முதலமைச்சராவதற்கு முன் காமராஜர் முதலமைச்சராவதற்கு முன் அவரை வளர்த்தவர்கள் யார், வளர்ந்த இடம் அவருடைய நட்பு எப்படி, அதை பற்றியதும் அடுத்து முதலமைச்சரானதுக்கு அப்புறம் அவரை நாட்டுக்காக என்ன செய்தார், டேம் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் அந்த மாதிரி டேம், நீராதாரங்கள், கல்விக்காக என்ன செஞ்சார், மின்சாரத்துக்காக என்ன செஞ்சார், இந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் பிறகு இந்திய அளவில் எப்படி பெரிய பெரிய தலைவர்களுடன் எப்படி நட்பு கொண்டிருந்தார், பிரதமரை எப்படியெல்லாம் உருவாக்கினார், சுதந்திர போராட்டத்தில் எப்படி பங்கு பெற்று நாட்டுக்காக விடுதலை வாங்க பாடுபட்டார் அப்படிங்கிற இந்த மாதிரி பல நிகழ்வுகள் கொண்ட புகைப்பட கண்காட்சி நம்ம இந்த ரூம்ல ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அதை நீங்க இன்னைக்கு காலையில இருந்து
ஒவ்வொரு வகுப்பாக நீங்க உங்க கிளாஸ் டீச்சர் வந்து கூட்டிட்டு வருவாங்க. அவங்க ஒரு எப்ப அவங்களுக்கு டைம் இருக்குதோ அப்ப கூட்டிட்டு வந்து நீங்க இந்த கண்காட்சியை எல்லாருமே பார்க்கலாம். அவர் என்னென்ன செஞ்சிருக்க அப்படிங்கறதெல்லாம் புகைப்பட ஆல்பமா அதுல இருக்குது. அதை நீங்க அமைதியும் உள்ள போய் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம எல்லாமே நல்ல நீட்டா இருக்கு. அதை அமைதியா படிச்சு நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன அவருடைய திட்டங்கள் தெரிஞ்சா எதிர்காலத்தில் நீங்க அவருடைய சேவையை நீங்களும் செய்யலாம் அப்படிங்கிற வகையில் தான் இந்த கண்காட்சி கூட நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு மதிய உணவுடன் ஆசிரியர்களுடன் பங்களிப்புடன் நமக்கு கேசரி வழங்கப்படும். அதாவது காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு உங்கள் அனைவருக்கும் நமது பள்ளியின் ஆசிரியர்களுடன் பங்களிப்புடன் உங்களுக்கு அனைவருக்குமே கேசரி வழங்கப்படும். அதையும் நீங்கள் சாப்பிட்டு பயன்பெறலாம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி வருகிறேன். நன்றி.